Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 2 எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். 2 டேஸ்க்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து போட்டுருந்தாங்க. எல்லாரும் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஐடி உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். அதை வந்து போட்டுட்டு நீங்க டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதை உங்க மொபைலோ இல்லை உங்க சிஸ்டத்துல இருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பிரிண்ட் போடலாம், இல்லை கலர்லையும் பிரிண்ட் போடலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்க வந்து ஃபுல் ஹால் டிக்கெட்டுமே வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது போல வந்து ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகும். இப்போ ஹால் டிக்கெட்டோட இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து கமிங் 14 உங்களுக்கு 9:30 to 12:30 வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரை கண்காணிப்பாளர் கையொப்பம் இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு அவங்க சைன் வந்து போடுவாங்க, இன்விஜிலேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேர அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போக வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 AM. ஸோ 8:30 மணிக்கு மேலே வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. சலுகை நேரம் 9 மணின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துடணும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8:30 மணிக்கெலாம் போயிடுங்க. அங்கே போயிட்டு உங்களோட சீரியல் நம்பர் எங்கே இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே உங்களோட கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது 9 மணி வரை தான் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்ப்பாங்க. உங்களுக்கான சீட்டிங் எதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கணும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க. ஸோ ஹால் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை வந்து உங்கள் பாஸ்போர்ட்டோ இல்லை லைசன்ஸோ என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்கோ வித் ஃபோட்டோவோட இருக்க கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து மஸ்ட். இது ரெண்டையுமே நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ மிஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க. அதாவது அங்கே இருக்க ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபோட்டோ இருக்கும், இல்லாதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஹால் டிக்கெட்டில் அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சைன் வாங்கியது ஆகணும். அதே போல் ஹால் டிக்கெட்டுமே ரிசல்ட் வர வரையும் தொலைச்சிடாதீங்க, ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. OMR ஷீட் நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த கலருமே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ½ an hour வந்து டைம் இருக்கும். அந்த OMR ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே இருக்கும். சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு உங்களுக்கு OMR ஷீட் வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் OMRல ஏதாவது மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் OMRல 2 டைம் வந்து சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் வைக்கணும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இன்விஜிலேட்டர் கொடுக்கும்போது நீங்கள் அதில் வந்து உங்களோட லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன், அதாவது இடது கை கட்டவரல் அச்சை வந்து அங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டியுமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ எங்கே வைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா OMR ஷீட் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராச்சும் டெமோ வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க, ABCDEன்னு. ஸோ தேவைப்படுற ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஷேட் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 2 ஷேட் எதுவும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தரல அப்படின்னா நீங்கள் ஈயை வந்து ஷேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் பார்ட் 3ல வந்து நீங்கள் A எவ்வளோ எழுதிருக்கீங்க, B எவ்வளோ எழுதிருக்கீங்க, C எவ்வளோ எழுதிருக்கீங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி போடணும். ஓவரால் கால்குலேஷனும் போடணும். ஸோ டெமோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. 12:30 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடியுதுன்னா 12:45 வரையும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. உங்கள்
உங்கள் கேல்குலேஷனுக்காக. ஸோ கரெக்டாக கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சூன் நான் வந்து அகைன் இன்னொரு டெமோ வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எப்படி வந்து எக்ஸாம் எழுதணும்னு. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரை பற்றி போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் நம்பரை வந்து நீங்கள் OMRல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஷின் பேப்பரில் ஏதாவது சரியாக பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஷின் பேப்பர் கொடுத்ததுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் 1-2 பேஜ் ஃபில் ஆகாமல் இருக்கா, அதாவது பிளாங்காக இருக்கா அப்படி மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லி உங்கள் கொஷின் பேப்பரை வந்து மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு 4 பேஜ் எக்ஸ்ட்ராவாக கொஷினில் இடம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருகைத்தல், அதாவது அட்டண்டன்ஸ் ஷீட் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணாமல் மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சில கேமராமேன்ஸ் வந்து உங்களை வீடியோ எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெமோ வீடியோ வச்சுருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.